V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு தெலுங்கு படத்தோட பூஜையை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச இருக்கிறேன். ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் நகரில் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் மெகா 158 அப்படிங்கிற ஒரு படத்துக்கு பூஜை போடப்பட்டது. இந்த படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிக்க பாபி கொல்லி இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. விஜய் கார்த்திக் கண்ணன் வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆண்டனி எல் ரூபன் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அவினாஷ் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இசை தமன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு ரொம்ப விரைவாக நடத்தி இந்த வருஷமே இந்த படத்தை ரிலீஸ் ஆக அந்த படக்குழு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பூஜைக்கு வந்து ஆந்திர மாநிலத்தில் துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து இந்த மகத்தான விழாவை ஒரு சிறப்பான அழைப்பாளராக அழைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துது. இது போக இந்த படத்தில் வந்து அனஸ்வரா ராஜன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. இவங்க வந்து மலையாளத்தில் நல்ல நடிகையின் பெயர் எடுத்தவங்க. வித் லவ் அப்படிங்கிற படம் இவருக்கு மிகப்பெரிய நல்ல பேர், ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்த படமாக இருக்குது. அவங்களும் இந்த படத்தில் ஒரு முக்கிய ரோல் பண்ணுறாங்க. மற்ற நடிகை தேர்வுலாம் நடந்துகிட்ருக்கு. கதாநாயகனாக நம்ம மெகா ஸ்டார் சிரஞ்சீவி இந்த படத்தில் நடிக்கிறாரு. இதுபோக மற்ற நடிகை தேர்வும் நடந்துகிட்ருக்கு. ஆந்திரா திரைப்படத்தில் முக்கியமானவங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அரசியல் பிரமுகர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் ஒரு கௌரவமான நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த படத்தோட விஜய் கார்த்திக் கண்ணன் கேமராமேன் வந்து ஏற்கனவே ஜெயிலர் 2 படத்தில் ஒர்க் பண்ணவர். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அடித்து நற்பேர் எடுத்த நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுபோக நடிகர்களும் மிக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கறது இந்த படக்குழு வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இவங்க முயற்சி வெற்றி அடைய வாழ்த்துக்கிறோம். அதே மாதிரி சிரஞ்சீவியோட ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை, இந்த படத்தோட பூஜையிலேருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த படத்தை எப்படா பார்ப்போம் அப்படின்னு தெலுங்கு சிரஞ்சீவி ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா சிரஞ்சீவி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரஜினி சார், கமல் சார் அவரோட சமகால நடிகர். இவர் தமிழ்லேருந்து தான் தெலுங்கு போனார். தெலுங்குல போய் ஒரு நல்ல இடம் பிடிச்சி அங்கே ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. அங்கே மிகப்பெரிய உச்சத்தில் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து இங்கே நம்ம ரஜினி சார், கமல் சார் மாதிரி அங்கே சிரஞ்சீவி சார். ஸோ அந்த ரசிகர் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த படத்துக்கு தலைப்பு வைக்கலான்னு கூட தற்சமயத்துக்கு வந்து மெகா 158 அப்படிங்கிற தலைப்பு வச்சு இந்த படப்பிடிப்பு வேகமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த படக்குழு. ஸோ இந்த படத்தோட மிக சிறப்பான நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான அழைப்பாளராக நம்ம பவன் கல்யாண் வந்திருக்காங்க. ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வர் பவன் கல்யாணம் கலந்துக்கிட்டது ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த படத்தை பார்க்கப்படுது. இந்த படம் வந்து தெலுங்கு சிரஞ்சீவி ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குற படம். இந்த படம் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் இந்த படம் மிகச்சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷத்தில் இந்த படம் வெளியாகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளும் காத்திருந்து இந்த படம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திருங்க.